Hi, hello friends. Welcome to Joyful Homemaking. இன்னைக்கு Joyful Homemaking சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சில கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத reuse ஐடியாஸும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதல இருக்க குறிப்பு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் உடனே தெரிய வரும். குறிப்புகள் ஆயிரும். அதில் சில உங்களுடன். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதுளப்பழமாக இருக்கட்டும், தோலெல்லாம் காஞ்சிடும் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம்னு இல்லைங்க, எலுமிச்சை பழம் கூட உங்களுக்கு வந்து தோலெல்லாம் காஞ்சிடும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்காத இருக்க மாதுளையும் இந்த மாதிரி ஆகிடும். அதை என்ன பண்ணலான்னா வார்ம் வாட்டர் ஊற்றி அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா ஒரு 1 or 2 hours மூடி வச்சிங்கனாலே சாஃப்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து உரிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்த சட்னி செய்யறதுக்காக எடுத்துருக்குங்க. இந்த பொருள் எல்லாமே எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து வந்து ஒரு 5-6 ஸ்பூனுக்கு மேலே, அதாவது ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த மாதிரி ஒரு 10 துண்டு கட் பண்ணி போட்டுக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க. இஞ்செல்லாம் போட்டு நீங்கள் செய்யும் போது ஜீரணமும் நல்லா ஆகும். அது மட்டும் இல்லாத இஞ்சை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதில் இந்த மாதிரி கருப்பு உளுந்து இந்த மாதிரி சட்னியில் தான் ஆட் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். தனியாவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கருப்பு உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தனியா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த டிஷ் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முருங்கைக்கீரை கஞ்சி செஞ்சுருந்தேன். அதுக்காக தான் இந்த துவையலை செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடையும் வச்சுக்கலாம், இல்லை தோசையோட, அப்படி இல்லைன்னா ரச சாதம் இந்த மாதிரி தயிர் சாதத்தோடலாம் சேர்ந்து சாப்பிட வச்சுக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக கஞ்சி எல்லாம் ஏதாவது வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அவங்களும் இந்த டிஷ்ஷை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்னா கஞ்சிக்கு துவையலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் தாளித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்னி இட்லிக்கோ தோசைக்கோ வந்து தொட்டுக்க நீங்கள் எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க. சட்டுன்னு ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பூண்டை வந்து ஒரு 5-6 பல் உரித்து இந்த மாதிரி நசுக்கிக்குங்க. இப்போ ஒரு கப்பில் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நம்ம சாம்பாருக்கு போடுவோம் இல்லைங்களா, அதே மிளகாத்தூள் தான். குயிக்காக வந்து இதை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் இந்த மாதிரி வச்சுட்டா 2 இட்லி இன்னும் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடலக்கொட்டை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கிங்க. பட் நல்லெண்ணெய் போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கோதுமை தோசைக்கு தாங்க இதை வச்சுருக்கேன். பச்சையாகவே பூண்டு போடுறதுனால உங்களுக்கு வித்தியாசம் எதுவுமே தெரியாதுங்க. கோதுமை தோசைக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, எங்கேயாவது நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கியிருப்போம், இல்லை எங்கேயாவது ஹோட்டல்ஸ் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க. மார்க் பண்ணதை வந்து நீங்கள் இந்த எந்த ஷேப் வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் விங்ஸ் அதாவது வளைவாக கட் பண்ணியிருக்கேன், அதாவது வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். கத்தியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி தாங்க கட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நான் உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹீட் குறைய அது கட் பண்ண வரல. இந்த மாதிரி 3 பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். 3 பாக்ஸையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவான திங்ஸ் எல்லாமும் செய்யலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை வீட்டில் வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் வேஸ்ட்டை வச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு பின், அப்படி இல்லைன்னா கோணி ஊசி இந்த மாதிரி ஏதாவது எடுத்து, இது வந்து நான் பூ வைக்கிற பின்னை தாங்க எடுத்து ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. எல்லா பாக்ஸுக்கும் நீங்கள் அடியில் கூட பண்ணிக்கலாம். வெறும் அடியில் மட்டும் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் எல்லாமும் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா 3 இடத்துல ஹோல்ஸ் போடுறேன். இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் போட்டுக்குங்க. ஏன்னா இந்த பாக்ஸில் இந்த மாதிரி போடும்போது தான் நம்ம டேக் கட்டணும். அதில்
நான் சணல் எடுத்துருக்கேங்க. இந்த சணலை வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டு ஒரு நாட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்தது மேலே போடுறோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்ட பிறகு கீழே விழாத இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு நாட் போட்டுக்குங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க. 3 பக்கமுமே நான் அந்த சணலை போட போகிறேன். வெயிட் வந்து தாங்கும் சணல்னா. நீங்கள் வந்து ஏதாவது திக்கான ஒயர் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் மிடலில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு நாட் போட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸையும் உள்ளே போட்டுடுறேன். பாருங்கள், இதுக்கப்புறம் அது கீழே இறங்காது. அதே மாதிரி 3வது பாக்ஸையும் நான் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நம்ம வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு, பால்கனியாக இருக்கட்டும், வீட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த பாக்ஸையும் நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி 3 பக்கமும் நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2வது பக்கம் பண்ணிட்டேன். இப்போ 3வது பக்கம். இப்போ இதில் வந்து மணல் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் இருக்கும் இல்லைங்களா, தேங்காயோட தூள் எல்லாம் அதை கூட போட்டு நம்ம பண்ணலாங்க. கொக்கோ ஃபிட் அப்படின்வாங்க இல்லைங்களா, அதை கூட போட்டு நம்ம இதில் வந்து பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்று ஈக்குவலாக இல்லைனா கூட கொஞ்சம் சாஞ்சாப்பில் தெரியும் இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் அந்த நாட்டை வச்சு அளந்து பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லா நாட்டும் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லா 3த்தையும் சேர்த்து ஒரு நாட்டை போட்டுக்கணும் நம்ம மேலே. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட்டை, அதாவது 3த்தையும் கட்டணும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே சேர்த்தாப்பில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நாட் போட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக மணல் போட்டு நீங்கள் ஏதாவது துளசியாக இருக்கட்டும், துளசியை விட வந்து கற்பூரவள்ளிலாம் வச்சிங்கன்னா வெறும் அந்த இதுலேயே தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் மணி பிளான்ட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஷோ பிளான்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்று வச்சிங்கன்னா கூட போதுங்க. இப்போ 3 பாக்ஸ்லேயும் நான் வச்சுட்டேன் மணலை. இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் செடியும் வச்சுருக்கேன். 3த்துலேயுமே ஒரு செடியும் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் வந்து வீட்டு உள்ளே கூட எங்கேயாவது ஹேங் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா பால்கனியில் ஹேங் பண்ணலாம், இல்லைன்னா வெளியே என்ட்ரன்ஸில் கூட ஹேங் பண்ணி விடலாம். இன்றைக்கி பார்த்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வகைகளும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்த குறிப்பு அவ்வளோதாங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.